நாமெல்லாம் எந்த நிலை? நாளை மறுமையிலே நரகத்திலே ஒரு கூட்டம், நரக கூட்டம், அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் ஏன் இந்த சக்கர் என்ற நரகத்திலே கிடந்து வேதனைப்படுகிறீர்கள்? என்ன காரணம்? ஏன் இந்த சக்கர் என்ற நரகம்? அல்லாஹ்விற்கு இணை வைத்தோம், அல்லாஹ்வை மறுத்தோம் என்று அவர்கள் சொல்லுவார்களா? அந்த சக்கர் என்ற நரகவாதிகள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை காலு லன்னகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவராக இல்லை. யா தாரிக்கு ஸலா, தொழுகையை விடுபவர்களே, தொழுகையை மறப்பவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் தொழுகையை விடுகிறானோ அவன் நாளை மறுமையிலே ஃபிர்அவுனுடன் காரூனுடன் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார். யா ரப்பி ஸல்லி, யா ரப்பி ஸல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பாரதூரமாக இந்த வணக்க வழிபாடு நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு முக்கியத்துவம் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அஸ்ஸலா நூர், தொழுகை வெளிச்சம், அஸ்ஸலா நஜா, தொழுகை வெற்றி, அஸ்ஸலா சஆதா, தொழுகை கண்ணியம், மதிப்பு, வீரம். தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, தொழுதால் அல்லாஹ்வுடைய உதவி, தொழுதால் அல்லாஹ்வுடைய வெற்றி, உலகத்திலும் மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த கூட்டத்திலே நம்மை ஆக்குவானாக. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடியார்களிடத்திலே விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகை குறித்தான். பதில் சொன்னால் வெற்றி, இல்லை என்றால் தோல்வி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் 5 வக்த் ஜமாஅத்துடைய தொழுகையை பாதுகாத்து இந்த உலகத்திலே இருந்து நாளை மறுமையிலே வருவார்களோ, அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக. அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். யா முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொறுப்பு இருக்கிறது. சொர்க்கம் வேண்டுமா? அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய வெற்றி வேண்டுமா? உலகத்திலே கண்ணியம் வேண்டுமா? வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, விளையாட்டானாலும் சரி, படிப்பானாலும் சரி, உலகத்துடைய சிம்மாசனத்திலே அமர்ந்தாலும் சரி, ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று அழைக்கப்பட்டால், யா அல்லாஹ் உனக்கு பணிந்த அடிமை நான் என்று பள்ளியை நோக்கி விரண்டு வந்து ஜமாஅத்தோடு அந்த 5 வக்த் ஜமாஅத்துடைய தொழுகையும் தொழுதால் சொர்க்கம் நாளை மறுமையிலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதற்கு எனக்கு வாக்கு கொடுத்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு வாக்கு கொடுக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழக்கூடிய முஸல்லிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களாக, தொழுகையை பேணக்கூடியவர்களாக, தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. தொழுகையை விட்ட, தொழுகையை மறந்து வாழக்கூடிய பாவிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தொழுகையை விட்டு வாழக்கூடிய, நரகத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மரணம் வரும் வரை அல்லாஹ்வுடைய ஸலாத்தை, தொழுகையை முறையாக பேணி பாதுகாத்து நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் எப்படி இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஅஃபி அன்னி அன்கும். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.